ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டிஷ் ஒன்று பார்க்கலாம். ஓட்ஸ் ஸ்நாக்ஸு. இது சூப்பராக இருக்கும். இது ஒயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதை கொஞ்சம் சில ஐட்டம் ஆட் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிப்ரேஷன் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, கொஞ்சோண்டு இது வெள்ளரிக்காய் பிஞ்சு, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓட்ஸ் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, இது வெள்ளரிக்காய் பிஞ்சு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். அடுத்தது இதில் கொஞ்சம் தேவையான உப்பு. ஓட்ஸில் வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஓட்ஸு நல்லா வறுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு தரும். இது போல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஓட்ஸை கண்டிப்பாக வறுத்து தான் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கசப்பு தெரியும். அதில் இது ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய்யை விட்டு அதை கூட எலுமிச்சம்பழம் சாறு, இந்த சாட்டு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது. பசங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி. இது நார்மலாக நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் எடுத்துகிட்டு இருந்த இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் எடுப்பேன், இல்லை மீல்ஸு நல்ல பசி எடுக்கிற நேரத்துலையும் எடுத்தாலும் நல்லா இருக்கும். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றா சேர்த்துனீங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இது உடனே சாப்பிடணும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா அந்த ஓட்ஸ் சாஃப்ட் ஆகிடும். அது ரொம்ப மெல்ற மாதிரியாக இருக்கும். உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். இது ஓட்ஸு சாட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் ஹனி விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக நான் எனக்கு எடுக்கும்போது வித்தவுட் ஆயிலில் இது போல் எடுத்துக்கிட்டேன். அதே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் ஹனியோடு சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.